தமிழ் சினிமா வரலாற்றில் முதன்முறையாக கருணாஸின் மகன் கென் கருணாஸ் தனித்துவமாக ஒரு சாதனையை புரிந்திருக்கிறார். ஒரு அறிமுக ஹீரோ மற்றும் ஒரு இயக்குனருக்கு இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு கிடைப்பது மிக மிக குறைவு. அப்படி என்ன ஒரு தனித்துவ சாதனையை கென் கருணாஸ் நிகழ்த்தியிருக்கிறார் என்று இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் வாங்க. நடிகர் கென் கருணாஸ் இயக்கி நடித்த யூத் திரைப்படம் கடந்த மாதம் 19ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியானது. இந்த படத்தில் அனிஷ்மா, சுராஜ், வெஞ்சிரமூடு, தேவதர்ஷினி ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்திருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் இசையில் கென் கருணாஸ் வரிகளில் உருவான பாடல் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. கடந்த பிப்ரவரி 7ஆம் தேதி யூடியூப்ல பாடல் வெளியான நிலையில லூப் மோடில் ரசிகர்கள் தொடர்ந்து கேட்கும் பாடலாக முட்டக்கலக்கி பாடல் அமைந்தது. இதன் விளைவாக 10 கோடி பார்வையாளர்களை கடந்து முட்டக்கலக்கி பாடல் அசத்தி வருகிறது. அதுவும் வெளியான 100 நாட்களில் யூடியூப்பில் மட்டும் 10 கோடி பார்வையாளர்களை கடந்து நடிகர் கென் கருணாஸின் முட்டக்கலக்கி பாடல் புது மைக்கல்லை படைத்திருக்கிறது. 100 நாட்களில் 10 கோடி பார்வையாளர்கள் என்பது தமிழ் சினிமாவுக்கு புதிதானது ஒன்று. தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுக இயக்குனரின் அல்லது ஒரு அறிமுக நாயகனின் படத்தில் இடம்பெற்ற பாடல் இவ்வளவு வேகமாக இந்த மைக்கல்லை எட்டுவது என்பது மிக அரிதான ஒரு விடயம். அந்த வகையில் அறிமுக ஹீரோவாக இயக்குனராக முதல் முறையாக இந்த சாதனையை செய்திருக்கிறார் கென் கருணாஸ். தமிழ் சினிமாவில் அறிமுக ஹீரோக்கள் பலர் ஹிட் கொடுத்திருந்தாலும் இந்த சாதனையை இதுவரை எவரும் செய்ததில்லை. தமிழ் சினிமாவில் அறிமுகத்திலேயே உலகத்தரம் வாய்ந்த ஒரு சாதனையை படைத்தவர் அனிருத். 3 படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமான போது அவர் இசையமைத்த வைதிஸ் கொலவரிடி பாடல் யூடியூப் தளம் இந்தியாவில் பிரபலமடைந்து கொண்டிருந்த காலத்திலேயே சில மாதங்களில் 10 கோடி பார்வையாளர்களை கடந்தது. அடுத்து திரையுலகில நாயகனாகவும் இயக்குனராகவும் அறிமுகமான ஆதிக்கு அவரது முதல் படமான மீசையை முறுக்கு பாடல்கள் பெரிய வரவேற்பை பெற்றன. குறிப்பாக மாட்டிக்கிச்சே மற்றும் தலைப்பு பாடல் போன்றவை இளைஞர்களிடையே வைரலாகி கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்றன. இருப்பினும் முட்டக்கிழக்கி பாடல் 100 நாட்களுக்குள் இந்த இலக்கை எட்டியிருப்பது வேகத்தின் அடிப்படையில் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கென் கருணாஸின் இந்த சாதனை தனித்துவமானது. ஏனெனில் அவர் இந்த படத்தில் நடிகர், இயக்குனர் மற்றும் பாடலாசிரியர் என பன்முகத்தன்மை காட்டியிருக்கிறார். அதைவிட பாடல்களும் பாடியிருக்கிறார். பொதுவாக பெரிய நட்சத்திரங்களின் பட பாடல்களே 100 நாட்களில் 10 கோடி பார்வையாளர்களை தொட சிரமப்படும் நிலையில அறிமுக படத்திலேயே கென் கருணாஸுக்கு இது சாத்தியப்பட்டிருக்கிறது. இதே போல யூத் படம் 70 கோடி வரை பாக்ஸ் ஆபீஸில் வசூல் செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. மிக ஒரு சிறு வயதிலேயே கென் கருணாஸ் தமிழ் சினிமாவில் இந்த ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கிறார். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்க.